எப்படி தாவுனீங்க? சும்மா அதிர்ச்சுல. அங்க அதிர்னது இருக்கட்டும், இங்கிட்டு பாரு, உன்னை தேடி அம்மாண்ட வந்துகிட்டே இருக்கு. மணி 5 ஆச்சுல, உங்க கணக்க முடிக்க வராண்டியை. சார் வணக்கம் சார். வாயா லெனின், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சார். டீயா குடு. சார் என்ன? நான் ஒரே ஒரு வாட்டி. போ போ. சரிங்க சார். நெக்ஸ்ட். ஏய் நீ அப்படியே வெளிய போ. அடுத்த ஆள் வா. ரொம்ப நன்றி சார். அடுத்த வாரம் வந்து என்னைய பாரு. சரிங்க சார். உண்மையை சொல்லுங்க, நீங்க யார்? இதுக்கு முன்னாடி பாம்பேல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க, நீங்க யார்? என்ன பாச்சா பட பில்ட பாக்கம். நானும் உங்களை மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐ செலக்ஷனுக்கு வந்தவன் தான். குறும்பு. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு புரியுது. நானும் டிகிரி முடிச்சவன் தான், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ். போலீஸாயி சாதிக்கணுங்கிற வெறி சின்ன வயசுல இருந்து ரத்தத்துல ஊறி போச்சு. என்ன ஹைட்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதனாலதான் பூபை சாரை பார்த்து போலான்னு வந்தேன். அதான் ஆக முடியாது தெரியுதுல, அப்புறம் வெட்டியா ட்ரை பண்றீங்க. போலீஸ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு உனக்கு தெரியுமா? சிவில், கிரைம், லாண்ட் ஆர்டர். அதான் இல்ல, சட்டம் மற்றும் ஒழுங்கு, ஆயுதமன் தமிழ்நாடு சிறப்பு படை, பொதுமக்கள் பாதுகாப்பு, பொதுமக்கள் வளங்கள் மற்றும் உளவுத்துறை, கடலோர காவல்படை, குற்ற புலனாய்வு மற்றும் உளவுத்துறை, பொருளாதார சிறப்பு பிரிவு, தமிழக ஆயுதப்படை, ரயில்வே காவல்துறை, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள், உளவு மற்றும் பாதுகாப்பு, குற்றப்பிரிவு நுண்ணறிவு, போக்குவரத்து காவல் பிரிவு, மதுவிலக்கு அமல் பிரிவு, குடிமையியல் பாதுகாப்பு பிரிவு, பயிற்சி பிரிவு, இப்படி மொத்தம் 18 டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஹைட்டு முரட்டுத்தனமான உடம்பு மட்டும் தேவையில்ல, அறிவு மட்டுமே தேவையான நிறைய இருக்கு. அதுல உன்னை பார்த்து நுழைஞ்சலான் தான் சாரை பாட்டு போலான்னு வந்தேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்பிக்கை தான் என் வாழ்க்கை, அதை புரிஞ்சுக்க. கேனு சைஸ்ல இருந்துகிட்டு கேரியரை பத்தி பேசிட்டு போறேன். உள்ள விஜயகாந்தா இருப்பார் போல் இருக்க. வேகமா ஏரியா தவந்துட்டு போற ஒன்னத்தாயா, வேகமா ஏரியா. இறங்க மாட்டியா? ஐயோ தம்பி, நீங்க 2 பேரும் போலாம். சார் இன்னொரு சான்ஸ் சார். முடியாது முடியாது, கிளம்பு. போப்பா போப்பா போ. சார் சார் என்ன வேணா ரிஜெக்ட் பண்ணீங்க சார், அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். யோ, இங்க என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா நடக்குது? போயா வெளியே. போயான்னு சொல்றாருல. சாரி வெற்றி. விடுங்க, என் நேரம் அப்படி இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? வெற்றி, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? வேணாங்க, நான் ஊருக்கே கிளம்புறேன். அட இருங்க வெற்றி, ரோப் லிப்டிங்ல போனானா மத்ததெல்லாம் பட்டியா கிளப்பிருக்கீங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட்டை நான் பாத்துட்டு போயிருவோம். வெற்றி இங்க வாங்க, வேகமா வாங்க. நீங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. என்னங்க சொல்றீங்க? போர்டுல போய் பேர பாருங்க, போங்க போங்க. தள்ளு 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 தள்ளு. பாஸ் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பாஸ், ஒரு நிமிஷம். இந்த இருக்கு முருகேஷ் நாராயணா. என் பேர் முருகேஷ். நசீர் இருக்கா? நசீர் இருக்கு. யார்ப்பா வெற்றி? நான் தான் சார். உன்னை பூவை சார் கூப்பிட்டாரு. எதுக்குங்க அவரை கூப்பிடுறாங்க? செலக்ட் ஆயிட்டார்ல, சேலரி அட்வான்ஸ் கொடுக்கவா இருக்கும். தேங்க்யூ சார். சார் வாயா எனர்ஜெட்டிக் யங் மேன்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிட்டான ஆள் கிடைக்க போறான். சார் நான் இப்படி செலக்ட் ஆனேன்னு கேட்க போறியா? உன்னை முதல்ல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். எல்லாத்துலயும் ஒரு ஃபயரோட பண்ண. எலிஜிபிள் கேண்டிடேட் 6 ஸ்டார் வாங்கணும். ஆல்ரெடி நீ 7 ஸ்டார் வாங்கிட்ட. அதனாலதான் நீ ரோப்ல இன்னொரு சான்ஸ் கேட்டப்ப நான் அலோவ் பண்ணல. எனிவே ரிட்டர்ன்ல நல்லா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெற்றி சார் உனக்கும் சங்கரநாராயணனுக்கு எனி ப்ராப்ளம் இல்லையே சார். ஆரம்பத்துல இருந்தே அவர் உன்னை ரிஜெக்ட் பண்ற மோட்டிவ்ல இருந்தாரு. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. காசை வாங்கிட்டு ஆளை செலக்ட் பண்றது மட்டும் இல்ல, எலிஜிபிளா ரிஜெக்டும் பண்ணுவாங்க. என்ன பண்ண சொல்ற? டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கு. நீ கிளம்பு. ஓகே சார். கடைசியில போலீஸ் ஆனதை பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரா? எதுவுமே தெரியாம கிளம்பி வந்து இன்னைக்கு எல்லாத்துலயும் ஜெயிச்சிட்டார்ல. என்ன வெற்றி சொன்னாரு? ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. ஏங்க உங்க கதையை கேட்டங்க. உங்க காதல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸுங்க. ஆனா உங்க கதையை நினைச்சாதாங்க பாவமா இருக்கு. ஏங்க அங்க பாருங்க. வெற்றி, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடி ஆகணும். கண்டிப்பா. ஏய் அறிவு இருக்கா? பழைய பாக்கிய வச்சிட்டு நீ எடுத்து தின்னுட்டு இருக்க. ஏய் தராமையா போறேன். ஒண்ணு என்ன பிரச்சனை? வாக்கி டாக்கி வச்சுக்கின்னு காக்கி நம்மளையா பாக்குதடா. பாக்கி நேரத்துல கிராக்கி பண்ணாம பாய்ஸ், ஆல் ஆஃப் யூ லிசன் ஹியர். யாரும் கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் எழுதக்கூடாது. சரியா 10 மணிக்கு இங்க விசில் அடிப்போம். அப்பதான் நீங்க எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? உனக்கும் சங்கரநாராயணனுக்கு எனி ப்ராப்ளம் இல்லையே சார். ஆரம்பத்துல இருந்தே அவர் உன்னை ரிஜெக்ட் பண்ற மோட்டிவ்ல இருந்தாரு. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. முருகா, அங்கால ஈஸ்வரி காப்பாத்துப்பா. என்ன புக்கம் கொடுத்துருக்காங்க? எண்ணி பார்க்கவே 8 நாள் ஆகும் போல் இருக்கு. ஆஹா. தம்பி, ஏ இல்ல, ஆன்சர் சி. ஏய், அதை எழுதாத, வேற எழுது. அது தப்பு. Inky Pinky Ponky, father of the donkey, donkey died, father cried, Inky Pinky Ponky. D. சார் என்ன தேடுறீங்க சார்? என்னடா ஒண்ணு தெரியாம மாதிரி நடிக்கிற? எங்க ஒளிச்சு வச்சிருக்க பிட்ட? சார் என்கிட்ட பிட் இல்லையே சார். மாட்டின ஆயுசுக்கும் போலீஸ் ஆக முடியாது. தம்பி, என்னது இது? என்னது இல்ல சார். ஓ முன்னால தானே கிடந்துச்சு. நான் போடல சார். ஒய்யா சொல்ற? இல்ல சார். வாடா, சார் வா. சார் சார் எக்ஸாம் நீ எழுதுவனா? வா. சார் ப்ளீஸ் சார். சார் தம்பி, இதுக்கு ஏதான்பா கரெக்ட்? ஏய், அவர் தப்பு தப்பா சொல்லிட்டு போறாரா? கரெக்டா எழுதுறா. இந்த போலீஸ் வேலையே வேணாம். எந்திரி. எங்க இந்த பிட்டு? என்கிட்ட பிட் இல்ல சார். இப்பதானே பார்த்தேன். சாரிங்க வாங்க. இல்லைன்னு சொல்றேன்ல சார். செக் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல சார். போங்க, எழுது. முடியாதுக்குள்ள நீ என்கிட்ட மாட்டுவ. ஏன் சார் தேவையில்லாம அவர் டைமை வேஸ்ட் பண்றீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க. எங்களுக்கு தெரியும் யார் எப்படின்னு.
Inky Pinky Ponky, father has a donkey. கிறுக்கினது போதும் கிளம்பு. குட் ஈவினிங் சார். ம் உட்காருங்க. என்னாச்சு? உங்க பிளான் சூப்பர் சார். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒருத்தரையும் பரீட்சை எழுத விடல. ம் அதுலயும் 1-2 பேர் தப்பிச்சிட்டாங்க சார். நீங்க தான் அவங்கள ஃபைனல் இன்டர்வியூல பாத்துக்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற செலெக்ஷன் சம்பாதிக்காம விட்டுருவேனா? தேங்க்யூ சார். ம் சார் இது என்ன சார் பொம்பளை போட்டோ? உனக்கு தான் ஏன்? ஐயோ நான் ஏகபத்தினி விரதம் சார். எனக்கு வேணாம் சார். இந்த பணம் மட்டும் போதும் சார். நான் வரேன் சார். எனக்கு அந்த விரதெல்லாம் கிடையாது சார். போய் தொலை. வரேன் சார். $2300 எப்படி இவ்வளவு வந்துச்சு? வாங்க. ஏன்டி போன் பில் இவ்வளவு ஜாஸ்தியா வந்திருக்கு? சின்னவன் ஊர்ல இல்லைங்க, அதனாலதான் தினம் அவன் கூட போன்ல பேசினாங்க. இவ்வளவு பெரிய மூஞ்ச வச்சு பொய்யா சொல்ற? இதுல வெற்றி நம்பர் எங்க இருக்கு காட்டு. ராதா இங்க வா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க மாமா, அதுதான் எங்க வீட்டுக்கு அடிக்கடி போன் பண்ணேன். பொய்யா நான் உனக்கு அப்பா மாதிரி தினம் ஒரே நம்பருக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போன் பேசிருக்கீங்க. இப்ப நீயா சொல்ல போறியா இல்ல உங்க வீட்டுக்கு போன் போட்டு கேக்குவா? வெற்றி ஒரு பொண்ண லவ் பண்றான். அவளை கல்யாணம் பண்ணணும்னா போலீஸ் ஆகணுமா? ஏன்னா பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இப்ப கூட வெற்றி மும்பைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு செலக்ஷனுக்காக சென்னைக்கு போயிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? இல்லைங்க மாமா, வெற்றிக்கு கிடைச்ச அந்த நல்ல வாழ்க்கைய விட்டுற கூடாதுன்னு தான் போலீஸ்காரன் சகாசமே வேண்டான்னு இருக்கேன். நீங்க இருந்துட்டு போங்க, அதுக்கு அவன் என்னங்க பண்ண முடியும்? வெற்றி அந்த பிள்ளைங்க ஒருத்த மேல ஒருத்த உசுரையே வச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. அப்ப என்னோட வைராக்கியத்தை உடைச்சு உசுரோட குணமாக்கிட்டீங்க. ஏன் மாமா இப்படி நினைக்கிறீங்க? என் வீட்டுக்காரருக்கு மட்டும் இந்நேரம் பாஸ்போர்ட் இருந்திருந்தா வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சிருப்பாரு. ஆனா போலீஸ் விசாரணைக்கு வீட்டுக்கு வரும், அது உங்களுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்ன வரைக்கும் அவர் பாஸ்போர்ட் எடுக்கல. இவ்ளோ தெரிஞ்சும் வெற்றிக்கு அவரு சப்போர்ட் பண்றாருனா, வெற்றிக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மாமா. உங்க எல்லாத்துக்கும் வெற்றி மேல இருக்கிற அக்கறை எனக்கு ஏன் இருக்காதுன்னு நினைச்சீங்க? நீங்க எல்லாரும் அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நான் அதிகமாவே வச்சிருக்கேன். இதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு தான் தெரியல. இனி என் வேதனைய நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் பார்த்த போலீஸ்காரங்க கெட்டவங்களா தான் இருந்தாங்க. ஆனா என்னோட பையன் நல்ல போலீஸ்காரனா தான் இருப்பான். இப்பவும் சொல்றேன், எனக்கு போலீஸ பிடிக்காது. ஆனா என் பிள்ளைக்கு அதுதான் வாழ்க்கைனா அதுக்கு நான் கட்டாயம் தடையா இருக்க மாட்டேன். மா வெற்றி போன் பண்ணியிருந்தாமா, அப்பாக்கு பேண்ட் பீட் ஷர்ட் பீட்லாம் வாங்கி வச்சிருக்கானா. டேய் நடிக்காத, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். வா அந்த பொண்ணு